இன்டர்நேஷ்னல் ஓப்பன் அத்லெட்டிக்ஸ் பெங்களூரில் நடந்தது, அதில் பிரான்ஸ் மெடல். அதே மாதிரி வேர்ல்ட் கேம்ஸ் ஜெர்மனியில் நடந்தது, த்ரோஸ் அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட்ஸில் பிரான்ஸ் மெடல் கிடச்சிது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐயோ அவங்களால முடியாதுன்னு ஓரமாக உட்காத்தி வைக்காதீங்க, கண்டிப்பாக அவங்க சாதிப்பாங்க. ஈவன் சொசைட்டியில் நம்ம போகும்போது கேலி பண்ணுறீங்க, சிரிக்கிறீங்க, அப்படி பண்ணாதீங்க. மனசு வலிக்குங்க. நாங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான், எங்களுக்கும் ஹார்ட் இருக்குது. என் பேர் அருணாச்சலம் நளினி. நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. நான் வந்து 5th இன்டர்நேஷ்னல் ஓப்பன் அத்லெட்டிக்ஸ் பெங்களூரில் நடந்தது, அதில் பிரான்ஸ் மெடல். அது வந்து 19 கண்ட்ரிஸ் வந்திருந்தாங்க. அதில் நான் விளாண்டேன். டிஸ்கஸ் த்ரோ அதில் வந்து நான் 3rd place வாங்கினேன். அதே மாதிரி வேர்ல்ட் கேம்ஸ் ஜெர்மனியில் நடந்தது, அதில் வந்து த்ரோஸ் அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட்ஸில் பிரான்ஸ் மெடல் கிடச்சிது. பேட்மிண்டனில் பிரான்ஸ் மெடல் கிடச்சிது. 3 மெடல், 3 பிரான்ஸு. அதுக்கப்புறம் தாய்லாண்டில் ஐவாஸ் கேம்ஸ் போனேன். டிசம்பரில் தான், இது டிசம்பர் 23 தான். அதில் ஜாவ்லினில் வந்து கோல்டு மெடல், ஜாவ்லினில் கோல்டு மெடல். அப்புறம் டிஸ்கஸில் சில்வர் மெடல். அதுக்கப்புறம் இன்னொரு ஷார்ட் புட்டில் கோல்டு மெடல். ஸோ 7 மெடல்ஸ் விளையாண்டேன். அதுக்கு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து 19 lakhs 19 லட்சம் எனக்கு உயர் ஹை கேஷ் அவார்ட் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த போகிறதுக்கு வரத்துக்கு கூட அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. நாங்கள் போகிற வர செலவு எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. அது ஒரு பெரிய 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 விஷயம். ஏன்னா நாங்கள் இல்லாட்டி யாராவது ஸ்பான்சரை தேடி போகணும். அது பண்ணாமல் நீங்கள் விளையாட்டில் மட்டும் கவனம் செலுத்துங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டுக்கும் நாட்டுக்கும் மெடல் மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். விளையாட்டில் எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு நான் படித்து வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்த பிறகு நான் நினச்சேன் இந்த மாதிரி ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் ரமேஷ் சாருன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ மாற்றுத்திறனாளிக்கு விளையாட்டெல்லாம் இருக்குது, நீ வான்னு. நான் சொன்னேன், என் கை பாருங்கள் இவ்வளோ ஒல்லியாக இருக்குது, இப்படி இருக்க கால் சரியில்லை, நான் எப்படி விளையாட முடியும், நடக்கிறதே எனக்கு கஷ்டம்னு சொல்லுமோ, இல்லை வாங்கன்னு சொல்லி அவர் தான் எனக்கு எடுத்துகிட்டு போய் அந்த கோச்சிங் எல்லாம் கொடுத்து விளையாட சொல்லி கொடுத்து, அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நடக்கிறதே கஷ்டம். இப்போ வந்து பேட்மிண்டன் விளையாடணுன்னா கேம் ஆஃப் லெக்ஸ் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் முயற்சி முயற்சி முயற்சி. எனக்கு என்னோட அப்பா அம்மா, எனக்கு 2 அண்ணா ஒரு அக்கா இருக்காங்க. நான் தான் கடைசி எங்கள் வீட்டில். எல்லாருமே வேலை பார்க்குறோம். அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வீசஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ சேலத்தில் இருக்காங்க. அப்பா அம்மா தாங்க எனக்கு சப்போர்ட்டு. நேட்டிவ் பிளேஸ் வந்து சேலம். அப்பா அம்மா சப்போர்ட்டுங்க. அப்பாவுக்கு இப்போ 80 வயசு, அம்மாவுக்கு 77 வயசு இருந்தால் கூட அவங்க வந்து என் கூட வந்து என் கிட்டெல்லாம் தூக்கிக்கிட்டு ப்ராக்டிஸ் டைமில் என் கூடவே இருப்பாங்க. 4 மணி 5 மணிக்கு கிரவுண்டில் இருப்போம். அம்மா அப்பா என் கூட இருப்பாங்க. எல்லா ப்ராக்டிஸும் முடித்து அப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். வீட்டுக்கு கூப்பிட்டு போய் திருப்பி அவங்க சமைச்சு ரெடி பண்ணுவாங்க. நான் போய் குளிச்சுட்டு ரெடியாகி இது போகணும். ப்ளஸ் எனக்கு வாக்கிங் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா காலு, அதனால ஸ்விம்மிங் கூப்பிட்டு போய் அந்த ஆக்வா எக்ஸசைஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ இது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க சிப்ளிங்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஐயோ அவங்களால முடியாதுன்னு ஓரமாக உட்காத்தி வைக்காதீங்க. எல்லாராலையும் முடியும். அந்த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப கஷ்டம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க கூட்டிகிட்டு போய் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும், ப்ராப்பர் ஸ்கூலில் போகிறதோ கண்டிப்பாக அவங்க சாதிப்பாங்க. ஐயோ இவங்களால முடியாதுன்னு ஒதுக்கி வைக்காதீங்க. ஈவன் சொசைட்டியில் நம்ம போகும்போது கேலி பண்ணுறீங்க, சிரிக்கிறீங்க, அப்படி பண்ணாதீங்க. அது ஒருத்தங்களை ரொம்ப பாதிக்குது. நான்லாம் பேட்மிண்டன் ரேக்கெட் எடுத்துகிட்டு போகும்போது பார்ப்பாங்க, ரேக்கெட்டோட ஹைட்டும் இவ்வளோ தான் இருக்குது, அதுவும் இவ்வளோ ஹைட் இருக்குது, இது என்ன விளாடும், இது நடக்கிறதே இப்படி நடக்குது, இது போய் விளாட போதான்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ தூரம் நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. மனசு வலிக்குங்க. நாங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான், எங்களுக்கும் ஹார்ட் இருக்குது. ஸோ எங்களுக்கு வலிக்கும், ரொம்ப வலிக்கும். யாரை வந்து ஆறுதல் சொல்கிறது? ஸோ நீங்கள் உதவி செய்யலைனாலும் உபத்திரம் செய்யாமல் இருங்க, கேலி பண்ணாதீங்க, அவங்கள ஊக்குவீங்க.
அதுதான் நான் எல்லாருக்கிட்டும் வேண்டிய ஆக்சசபிலிட்டி கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. அரசுக்கு ஒன்று ஆக்சசபிலிட்டி, அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி ஆக்சசபிள் வெஹிக்கிள் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. யாரையும் நாங்கள் கூப்பிட வேணாம், அவங்களோட வேலையை விட்டுட்டு வர வேணாம். அவங்க வேலையை விட்டுட்டு வரதுனால தான் அவங்க சொல்கிறாங்க, ஐயோ நான் வேலைக்கு போகணும், உன்னை எங்கே கூப்பிட்டு போகிறது, நீ வீட்டில் இருன்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி சொல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஆக்சசபிள் வெஹிக்கிள்ஸ் வேணும். ஆக்சசபிள் வெஹிக்கிள்ஸ் இருந்தால் நம்ம பாட்டில் இண்டிபெண்ட்டாக போகலாம் வரலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அரசாங்கம் இது மாதிரி ஆக்சசபிள் கொடுக்கணும். அரசாங்கம் மட்டும் இல்லை, ப்ரைவேட் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்க ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இருக்குது, மாருதி, ஹுண்டாய், எல்லாமே இருக்குது, ஸ்குவாடா எல்லாம் இருக்குது, கார் கம்பெனி, பைக்கு கம்பெனி, டிவிஎஸ் மோட்டர், ஹீரோ ஹோண்டா எல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் இது மாதிரி தயார் பண்ணி கொடுங்க. நாட் ஒன்லி டிசேபிளுக்கு, ஈவன் வயதானவர்களுக்கும் இது யூஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது மாதிரி பண்ணி கொடுத்தா. ஏன்னா இது 3.5 லட்சங்க, நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கும்போது 3.5 லட்சம். இது நம்ம நாட்டிலேயே தயார் பண்ணால் கண்டிப்பாக 1 லட்சத்தில் பண்ணி கொடுக்க முடியும். அது நம்ம நாட்டில் இருக்கவங்க இதையும் எடுத்து இந்த இதையும் பண்ணுங்க. மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் இல்லை, வயதானவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். கண்டிப்பாக இது பண்ணுங்க.